இது உங்கள் மார்க்கெட் பல்ஸ் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரேட் மாஸ்டர் ப்ரோ நமக்கு என்னென்ன சிக்னல்லாம் கொடுத்துருக்கு, நிஃப்டியில் என்னென்ன சிக்னல் கொடுத்துருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள என்னென்ன ஈக்விட்டிஸ்க்கு இது என்னென்ன பை செல் வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நேற்று இதே டூல் வந்து நிறைய காலையிலேயே வந்து நிறைய ட்ரேட் எடுத்துருந்துச்சு. வெறும் 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 300 ரூபா லாபம் ஈட்டி இருந்துச்சு. இன்னைக்கு நேற்று வந்து 8ஆம் தேதி காலையில் வந்து உடனடியாக நிஃப்டி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் பல இது வந்து சிறிதளவு இழப்போட வெளியில் வந்துடுச்சு. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 1:45 மணிக்குன்னு நினைக்கிறேன், நிறைய லாபம் ஈட்டி கிட்டத்தட்ட 252 ரூபா லாபம் ஈட்டியிருக்கு. இதை பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ போய் நிஃப்டி எப்படி நேற்று எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இங்கே வந்து ட்ரேட் வியூ ப்ரோ இதை கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து நிஃப்டி 15 இருக்குது. இந்த நிஃப்டி 50 கிளிக் பண்ணோன்னா நிஃப்டி 50 நேற்று எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதான் பாருங்கள், நிஃப்டி 50 நேற்று காலையில் என்ன ஆயிருக்கு, கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனோடனே இது வந்து என்ன ஆயிருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் ப்ரீவியஸ் 10 கேண்டிலை விட கீழே இருந்துச்சுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனு. இந்த இது பாருங்கள், இந்த கேண்டில் வந்து 9:15 நேற்று இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதோட சேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து 0.1 இருக்குது. நிஃப்டி வந்து காலையில் 5 நிமிஷத்துலேயே 0.11% அப்பில் இருந்திருக்கு. கேப் கீழே இறக்கத்தில் வந்து திறந்து இது வந்து மேலே போய் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனில் இருந்த உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய ட்ரேட்ஸ் இந்த இடத்துல எடுத்துட்டோம். செல் ட்ரேட் எடுத்திருக்கோம். செல் ட்ரேட் எடுத்த உடனேயே இது அப்படியே மேலே போய் அப்படியே இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜில் ஹிட் ஆகிடுச்சு. அதனால் இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ண செல் ட்ரேட் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி சிறிதளவு இழப்போட வெளியில் வந்துடுச்சு. இதுக்கு நாள் 7ஆம் தேதி கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆன எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவாக முடிஞ்சு நமக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே லாபம் வந்துச்சு. நான் இப்போ சொல்கிறது வந்து வெறும் 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நம்ம இந்த டூல் வந்து எப்படி வந்து நடந்துக்குது அப்படிங்கிறத பற்றி. நேற்று வந்து 100 ரூபா இழப்பில் மொத்தமாக ஒரு 5-6 ஸ்டாக்கு வாங்கி 100 ரூபா இழப்பில் இந்த இடத்துல வந்து வெளியில் வந்துடுச்சு. ஆனால் மாலையில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து 1:45க்கு நிஃப்டி 5 நிமிட கேண்டில் இது நம்ம இதுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு. இந்த இடத்துலையும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லாஸ்ட் 10 கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கீழே க்ளோஸ் ஆகிட்டு இது கீழே இப்படியே வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு நிறைய செல் ட்ரேட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 செல் ட்ரேட் எடுத்திருக்கு. அந்த செல் ட்ரேட் எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சு நேற்று கிட்டத்தட்ட 800 ரூபா லாபத்தில் முடிஞ்சிருக்கு. இது நான் சொல்கிறது வெறும் 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டாக் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான். 7ஆம் தேதி உங்களுக்கு நிறைய என்னோட கணக்கில் நேரடியாக எப்படி வந்து 300 ரூபா லாபத்தை ஈட்டுனுச்சு 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு காமிச்சேன். இப்போ இது வந்து பொதுவாக நான் காலையில் லைவ் ட்ரேடிங் வந்து நான் காலையில் மட்டும்தான் போடுறது, மத்தியானம்லாம் போடுறது இல்லை. இப்போ அதுக்கும் வந்து மத்தியானத்துக்கு மாற்றலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாம் வந்து நல்ல லாபம் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த நிஃப்டி வந்து 1:45க்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனில் இருக்குது. இந்த பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து சேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து 0.36 சேஞ்ச் பர்சன்டேஜ் இருக்குது. நல்ல வந்து இறக்கம். இந்த நேரத்தில் நிறைய இது ட்ரேடு நம்ம இது நிறையா இது வந்து செல் பண்ணியிருக்கு நம்ம சிஸ்டம். இங்கே வந்து புக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் என்னென்ன ஈக்விட்டி எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம், அதில் எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த சிங்கிள் 3 அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து இந்த நிஃப்டி எப்பப்பெல்லாம் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுதோ, அந்த பெரிய கேண்டில் வருதோ, அந்த நேரத்தில் ஈக்விட்டியில் என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே சிங்கிள் 3 இதை கிளிக் பண்ணோன்னா நேற்று பாருங்கள் கிட்டத்தட்ட 50 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. வேறு நேரங்களில் 50 ட்ரேடுக்கும் எடுத்து கிட்டத்தட்ட வந்து 852 ரூபாய் லாபத்தில் ஈட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நிறையா லாஸில் இருந்திருக்கும்.
காலையில பார்த்தீங்கன்னா, காலையில 9:36, 9:20க்கு எடுத்தது. நிஃப்டி வந்து உடனே ரிவர்ஸ் ஆனோனே, வந்து கீழ இறங்குனது திருப்பி மேல ஏற ஆரம்பிச்சுருச்சு. உடனே மூவிங் ஆவரேஜ்ல எல்லாத்தையும் சிறிதளவு இழப்போட புக் பண்ணிட்டு வெளில வந்துருச்சு. அதே இது மாலை வந்து 1:45க்கு பாருங்க. 1:45க்கு 1:45 கேண்டிலுக்கு வந்து நம்ம அது முடிஞ்ச உடனே 1:50க்கு நம்ம ட்ரேட் எடுத்திருக்கு. ட்ரேட் எடுத்தது எல்லாமே இந்த பாருங்க எல்லாமே ப்ராஃபிட். இதில பார்த்தீங்கன்னா தெரியும். அதானி போர்ட்ஸ் வந்து ரூ. 37, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ரூ. 22 ப்ராஃபிட்டு. எல்லாமே வந்து 13:50க்கு எடுத்த ட்ரேடுங்க. இது வந்து 8 38, ஹிண்டால்கோ வந்து 8.9, ஜின் ஜேடபிள்யூ ஸ்டீல் வந்து ரூ. 12 லாபத்தில வந்திருக்கு. டாடா ஸ்டீல் வந்து 7.4, ஏயு பேங்க் வந்து ஆஸ்திரேலியன் பேங்க்னு நினைக்கிறேன் 29, கேன் பேங்க் வந்து ரூ. 50 லாபத்தில இருந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டு வந்து 51. இந்த நேரத்தில் வந்து எல்லாமே இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்று நல்லா தெரியுது. ஃபினான்சியல் செக்டாரும் பேங்கிங் செக்டாரும் நேற்று வந்து 1:45க்கு நல்லாவே கீழே இறக்கியிருக்கு நிஃப்டியை. ஸோ அந்த நேரத்தில் நிஃப்டி வந்து இறங்கும்போது அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு சம்மந்தமாக எந்தெந்த ஸ்டாக்லாம் இறங்குதோ அதெல்லாமே செல் பண்ணி பை பண்ணியிருக்கோம், ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக இதில் பண்ணுது, என்னோட அக்கௌண்ட்டில் பண்ணோம். இது வந்து 2ஆம் நம்பர். இது பாருங்க, இதுலுமே வந்து பேங்க் ஆஃப் பரோடா, மதர்சன், தாபர் இதெல்லாமே வந்து நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து என்டிபிசி வந்து 0.5 மைனஸில் போயிருக்கு. இது வந்து பவர் கிரிட். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பவர் இண்டஸ்ட்ரி, எனர்ஜி இண்டஸ்ட்ரி எல்லாமே நேற்று ஏறி இருக்கு. வந்து பேங்க்கும் ஏறி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன ஆயிருக்குனாக்கா எனர்ஜி செக்டாரும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க, பவர் கிரிட் வந்து ரூ. 12 லாபம், அதானி பவர் வந்து ரூ. 43 லாபம் எடுத்திருக்கு. சரி, இப்போ வந்து இந்த லாபம் ஈட்டுனா எல்லா ஸ்டாக்கும் எந்தெந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு, என்னென்ன சூழ்நிலையில் வந்து அது உள்ள செல் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இது செல்லுனாக்கா ஷார்ட் செல்லிங், செல் பண்ணிட்டு பை பண்ணுறது இன்ட்ராடேல. ஸோ அதனால் செல் பண்ணிட்டு பை பண்ணாலும் லாபம், பை பண்ணிட்டு செல் பண்ணாலும் லாபம். இதில் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த சிஸ்டம் வந்து செல் எடுத்துட்டு பையும் பண்ணும், பை எடுத்துட்டு செல்லும் பண்ணும், ரெண்டுமே பண்ணும். ஆனால் ஒன்லி இன்ட்ராடே தான். இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேஜில் இப்போ வந்து 2 மணிக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். 2 மணிக்குமே எல்லாமே லாபம் ஈட்டிருக்கு பாருங்க. இந்த பாருங்க, ப்ராஃபிட் 18, 14, கோத்ரேஜ், பஜாஜ் ஃபினான்ஸ் ரூ. 10, எல்ஐசி எல்லாமே ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் ஆட்டோமொபைலும் ஆயிருக்கு பாருங்க. அசோக் லைலாண்ட் ரூ. 47, ஆக்சிஸ் பேங்க் ரூ. 15, இது எல்லாமே லாபம் ஈட்டிருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டாக்கையும் என்ன மாதிரி சூழ்நிலையில் ஸ்டாக் எடுத்திருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே இங்கே வந்து நிஃப்டியில் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இந்த வந்து இங்கே பாருங்கள் நிஃப்டி எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து 1:45க்கு 1:45க்கு இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். 1:45க்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனில் ஆயிருக்கு. பிஓஎஸ் நிஃப்டி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனு. ஓகேங்களா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனு. எவ்வளோ டவுன் ஆயிருக்கு? 0.36%. ரொம்ப செம இறக்கம் இறங்கியிருக்கு. 0.36 நல்ல இறக்கம் இறங்கியிருக்கு. ஏன்னா வந்து நிஃப்டிக்கு 0.36ங்கிறது ரொம்ப பெரிய இறக்கம். இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் ஆயிருக்கு, இப்போ இதுவும் ஆயிருக்கு. ஸோ பாடி பர்சன்டேஜ் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து மேலேயும் வால் ரொம்ப கம்மி, கீழேயும் வால் ரொம்ப கம்மி. பாடி பர்சன்டேஜ் பாருங்கள் 0.86 ஆயிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. சாரி, பாடி பர்சன்டேஜ் 86.8. பாடி பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது, தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மேலேயோ கீழேயோ வால் இருந்துச்சுனாக்கா மேலேயும் கீழேயும் போய் இப்படி ஆடிக்கிட்டே இருந்திருக்குன்னு அர்த்தம்.
ஸோ நம்ம அத வந்து ரொம்ப கவனிக்கிறது இல்ல. அத வந்து இந்த ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு, இந்த வர்த்தகம் பண்றதுக்கு நம்ம அத வந்து கவனிக்கிறது கிடையாது. இருந்தாலும் அத வந்து நம்ம ஸ்டடீஸ்க்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இங்க. இப்ப இது மாரி வந்து நிஃப்டி இது மாரி இருக்கு. இந்த மாரி 1.45க்கு நிஃப்டி இருக்கு. அந்த சூழ்நிலையில நம்ம ஸ்டாக்லாம் எப்படி எப்படி ட்ரேடிங் எடுத்திருக்குன்னு பார்ப்போம். இங்க முதல்ல வந்து 1.50 பாருங்க 13.50 இந்த ஸ்டாக்க எடுத்துக்குவோம். எஸ்பிஐஎன் எப்ப இது செல்லிங்க வந்து இது வந்து ப்ராஃபிட் வந்து ரூ. 14 ப்ராஃபிட்ல இருக்கு. அப்படி இங்க பார்த்தீங்கன்னா, எந்த டைம் எடுத்திருக்கு? 13:50க்கு எடுத்திருக்கு. செல் பண்ணியிருக்கு. புக்கிங் வந்து 15:10க்கு புக் ஆயிருக்கு. இது ஏன் 15:10க்கு புக் ஆயிருக்குன்னா, 10க்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து லாபம் இருக்கோ, நட்டம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து குடுத்துட்டு வெளியில வந்துர்றோம். அதனால வந்து எல்லாமே 15:10க்கு புக் ஆயிருக்கு. அதுவரைக்கும் இது வந்து லாபத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி லாபத்தில ஓடிட்டு இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த எஸ்பிஐஎன் இது வந்து எப்படி லாபத்தில ஓடிட்டு இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம். அந்த எஸ்பிஐஎன்ன கிளிக் பண்ணீங்கன்னா, சார்ட் வரும். அந்த சார்ட்ல எப்ப என்ட்ரி குடுத்தது, எப்ப எக்ஸிட் குடுத்தது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த பாருங்க. இது வந்து எஸ்பிஐஎன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. கரெக்ட்டா வந்து இந்த கேண்டில்ல செல் குடுத்துருக்கான் பாருங்க. அங்க நிஃப்டிலயும் செல் குடுத்துருக்கான். அத பார்த்துட்டு இங்கேயும் செல் குடுத்துருக்கான். அப்ப இந்த கேண்டில் எல்லாம் செல் வராது. நிஃப்டில எப்போ வந்து ஒத்திசைந்து நிஃப்டியும் இறங்குதோ, அதே நேரத்துல வந்து வேற என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து இறங்குதோ, அங்கேயும் பார்த்துட்டு தான் நமக்கு வந்து அந்த பை சிக்னல் குடுக்கும். வாங்குறது, விற்பனைக்கு வந்து அந்த இது குடுக்கும். இந்த பாருங்க டவுன் ஆரோ குடுத்துருக்கு. இது வந்து ஷார்ட் செல்லிங். இப்ப இதுல பார்த்தோம்னாக்க, அ நேரம் வந்து 1:45 இந்த கேண்டில் முடிஞ்ச உடனேயே இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருக்கு. இதோட பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா, -0.44 நல்ல கேண்டில் இது. நிறையாவே இறங்கியிருக்கு. இதோட வால்யூம் வந்து 2,87,000 இந்த 5 நிமிஷ கேண்டில்ல வந்திருக்கு. அப்புறம் இது பாருங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து டவுன்ல ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன்ல இருக்கு. ஆனா அந்த அந்த நேரத்துல நிஃப்டியோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குன்னு பார்க்குறோம். இந்த பாருங்க பிஓஎஸ் நிஃப்டி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ அதுவும் டவுன்ல இருக்கு, இதுவும் டவுன்ல இருக்கு. சேஞ்ச் பெர்சன்டேஜும் அதிகமா இருக்கு. பாடி பெர்சன்டேஜ் பாருங்க. இந்த கேண்டிலோட பாடி பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 73% இருக்கு. ஸோ வால் வந்து கொஞ்சம் இருந்தாலும் அது வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. வால் அதிகமா இருந்துச்சுனாக்கா, வால்டாலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். வால்டாலிட்டினா மேலேயும் கீழேயும் ஏற்ற இறக்கம் அதிகமாவே இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கு. அது வந்து 73% இருக்கு. உடனே செல் சிக்னல் குடுத்துருச்சு. நம்ம செல் பண்ணியிருக்கோம். செல் பண்ணிட்டு இந்த பாருங்க மூவிங் ஆவரேஜ் 3:20க்கு தான் வந்து மூவிங் ஆவரேஜ் 3 தொடுது. பொதுவா வந்து 3:10க்கே நம்ம வெளியில வந்துர்றோம். ஏன்னா 3:20க்கு எக்ஸ்சேஞ்சில அவங்களே வந்து குளோஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த வாய்ப்ப நம்ம அவங்களுக்கு குடுக்காம நம்மளே வந்து வெளியில வந்துர்றோம். இது இன்ட்ராடேங்கிறதுனால. இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டாக்க பார்ப்போம். இப்ப ஐசிஐசிஐ பேங்க் பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்க்கும் அதே நேரத்துல தான் வந்திருக்கு. ரூ. 12 லாபம் ஈட்டியிருக்கு பாருங்க. ரூ. 12 லாபம் ஈட்டியிருக்கு இந்த இடத்துல. அதே நேரத்துல வந்திருக்கு. இப்போ ஐசிஐசிஐ பேங்க வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வேகமா எல்லா இதையும் பார்த்துட்டு போவோம். இந்த இருக்கு பாருங்க. ஐசிஐசிஐ. ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னாக்கா, இதே நேரத்துல 0.3 வந்திருக்கு. அதே இது வந்து பாடி பெர்சன்டேஜ் 84 இருக்கு. பாடி பெர்சன்டேஜ நம்ம அதிகமா பார்க்கறதில்ல. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன்ல இருக்கு. நிஃப்டியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன்ல இருக்கு. அதனால இந்த இடத்துல விக்கிறதுக்கான அ விற்பனைக்கான வந்து சிக்னல வந்து டவுன் ஆரோ குடுத்துருச்சு. இறக்க கீழ கீழ் அம்புக்குறி வந்து குடுத்துருச்சு. இது அப்படியே நேரா போய் மூவிங் ஆவரேஜ்ல தொட்டுச்சுனாக்கா, நம்ம வந்து வெளியில வந்துர்றோம். மேல போய் மூவிங் ஆவரேஜ தொட்டுனாக்கா, அது வந்து ஸ்டாப் லாஸ் சிறிதளவு இழப்பிலேயே வெளியில வந்துர்றோம். இது வந்து நம்ம வந்து இதுதான் நம்மளோட இது. இப்ப நம்ம அடுத்து என்ன ஸ்டாக் பார்க்க போறோம். HDFC பேங்க் பார்க்க போறோம். HDFC பேங்க் வந்து நேத்து ரூ. 24 ப்ராஃபிட் குடுத்துருக்கு. இது ரூ. 5,000 இன்வெஸ்ட்மென்ட்க்கு எல்லா ஸ்டாக்குமே நம்ம வாங்குறோம். இது ரூ. 5,000 முழுசா வந்து HDFCலயே போடுறது கிடையாது. கொஞ்சம் ரூ. 5,000ல ஒரு பகுதிய தான் போடுறோம். அந்த பகுதிக்கே ரூ. 24 லாபம் வந்திருக்கு பாருங்க. 2 ஸ்டாக் வாங்கியிருக்கோம். 13.50க்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். இப்ப வந்து HDFCய போய் பார்த்தோம்னா, இப்ப பாருங்க HDFC 13:45 முடிஞ்சோனே அந்த கேண்டில் முடிஞ்சோனே 13:50க்கு வந்து இந்த டவுன் ஆரோ வந்திருக்கு. டவுன் ஆரோ வந்து 0.47 வந்து
மைனஸில் இருந்திருக்கு, இழப்பாக இருக்குது. அந்த கேண்டில் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனு, நிஃப்டியும் டவுனு. அதனால் வந்து இந்த இடத்துல விற்பனைக்கான இது கொடுத்துருக்கு. நேராக போயிட்டு இங்கே 15:10க்கு நம்ம தானாகவே வெளியில் வந்துடுறோம். HDFC, LNT பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பேங்கிங் செக்டார் தான் அதிகமாகவே இறங்கியிருக்கு. இப்போ வந்து LNT பார்க்குறோம். LNT இந்த இருக்குது பாருங்கள். LNT செம்ம இடத்த இது ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்கள். ரூ. 54 கொடுத்துருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இதோட விலையும் கிட்டத்தட்ட ரூ. 3941 இதோட விலை. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்துருக்கு. என்ட்ரி வந்து 13.50க்கு இப்போ 13.50க்கு விற்றுருக்கு. வாங்கியிருக்கிறது 15:10க்கு. இப்போ எல்என்டியை போய் பார்ப்போம், எல்என்டி எப்படி இருக்குன்னு. எல்என்டி ஸ்டாக் பாருங்கள், இந்த இடத்துல வந்து செல் கொடுத்துருக்கு. நம்ம இந்த செல்லை எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து இது வந்து மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்திருக்கணும். மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஓப்பன் ஆகி மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயே வந்து அந்த கேண்டில் முடிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 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 கேண்டில் இருக்குது பாருங்கள், மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயே வந்துட்டு வந்திருக்கு, அதுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலை பற்றி பார்ப்போம். இந்த கேண்டில் வந்து எல்என்டியில் கரெக்டாக வந்து 13:45க்கு -0.63 குறைஞ்சிருந்துச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து டவுனில் இருக்குது பாருங்கள். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன் இந்த இருக்குது, இதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனு. ஸோ பிஓஎஸ் நிஃப்டியும் டவுனில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து விற்பனைக்கான இது வந்து சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. இதோட பாடி பாருங்கள், நல்லாவே இறங்கியிருக்கு. இதோட பாடி பர்சன்டேஜ் வந்து இந்த இருக்குது பாருங்கள். பாடி பர்சன்டேஜ் 94 நல்ல கேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. வால் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. மேலே உள்ள வாலும் கீழே உள்ள விக்குன்னு சொல்லுவாங்க. மேலே உள்ள விக்கும் கீழே உள்ள விக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. நல்ல வந்து பலமாக இறங்கியிருக்கு இது. அப்புறம் அடுத்து டிவிஎஸ் மோட்டார் பார்ப்போம். கொஞ்சம் வந்து முழுசாக பேங்க்கும் கொஞ்சம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் இறங்கியிருக்கு நேற்று. இப்போ டிவிஎஸ் மோட்டார் பார்ப்போம். அதே நேரம் தான் 13:50 15:50க்கு வெளியில் வந்திருக்கு. ப்ராஃபிட் நல்லாவே எடுத்திருக்கான். எவ்வளோ எடுத்திருக்கான்? ரூ. 97 ப்ராஃபிட் எடுத்திருக்கு. இதோட விலையும் கொஞ்சம் கூட பாருங்கள், 3730 இந்த இந்த வந்து லார்ஜ் சைஸுங்கிறது வந்து நம்ம இந்த இந்த கருவியே தானாகவே வந்து இந்த லார்ஜ் சைஸை வந்து உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லார்ஜ் சைஸை வந்து கூட்டிக்கும் குறைச்சிக்கும். இது எதுக்காகனா எல்லா ஸ்டாக்குக்குமே வந்து சரிசமமான அளவில் வந்து நம்ம வாங்கினோம் விற்றோம்னா தான் ப்ராஃபிட்டும் லாபமும் நட்டமும் சரியாக இருக்கும். ஒரு இதை வந்து அதிகமாக வாங்கி ஒரு இதை குறைச்சி வாங்கினோம்னா லாபம் நட்டம் சரியாக வராது. அதனால வந்து இந்த குவான்டிட்டி அதுவே வந்து சரி பண்ணிக்கும். இப்போ டிவிஎஸ் மோட்டாரை போய் பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டாரை பார்ப்போம். இந்த பாருங்க, காலையிலேயே வந்து ஒரு பைக் கொடுத்துருக்கு. பைக் கொடுத்துட்டு இந்த இடத்துல இறங்கியிருக்கு. இப்போ இன்னொரு பைக் கொடுத்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து சிறிதளவு நட்டத்திலே இறங்கியிருக்கும். இதுவும் வந்து சிறிதளவு லாபத்தில் வெளியில் வந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த பாருங்கள், இந்த இடம் வந்து 14:45க்கு ஒரு இது கொடுத்துருக்கு, செல் கொடுத்துருக்கு, விற்பனை இது கொடுத்துருக்கு. இப்போ வந்து 14:40க்கு கொஞ்சம் 5 நிமிஷம் முன்னாடியே டிவிஎஸ் மோட்டார் வந்து 5 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கான். அந்த நேரத்தில் பிஓஎஸும் டவுனில் இருந்திருக்கு பாருங்கள். நிஃப்டியும் டவுனில் இருந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் போய் பார்ப்போம். 14:45க்கு தான் வந்து இதோட சேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது? 0.33 இருக்குது. நம்ம வந்து எப்போதுமே இந்த சின்ன குட்டி கேண்டில் எல்லாம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். மினிமம் குறைந்தபட்சம் ஒரு கேண்டில்ல 0.3% ஒரு ஈக்விட்டியில் குறைவாக இருந்திருக்கணும், அப்போ தான் நம்ம எடுப்போம். இந்த இடத்துல காலையில் எடுத்துருக்கு பாருங்க டிவிஎஸ். இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு சிறிதளவு நட்டத்தோட வெளியில் வந்துடுச்சு. அடுத்த விற்பனை வாய்ப்பு நமக்கு நிறையாவே இருக்குது பாருங்கள். காலை இது வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு, இது வந்து விற்பனத்துக்கான வாய்ப்பு. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இப்படியே வந்து 15:30க்கு இறங்கியிருக்கு. நல்ல அருமையான வாய்ப்பு இது. இதோட பாடி பர்சன்டேஜ் பாருங்கள். பாடினா அந்த கேண்டிலோட பர்சன்டேஜ் 58 தான். நம்ம 58 இருந்தாலும் 50 இருந்தாலும் 100 இருந்தாலும் நம்ம வந்து இந்த இது வந்து நம்ம வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து அதை வச்சு சும்மா ஓரளவுக்கு வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இதை வந்து பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனில் இருக்குது. அதே நேரத்தில் நிஃப்டியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனில் இருக்குது. ஓகேயா?
இப்போ அடுத்து பார்ப்போம். இது மாதிரி நிறையா வந்து விற்பனை வாய்ப்புகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் பார்ப்போம் பிஎன்பி பேங்க். பிஎன்பி பேங்கும் அதே நேரம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட்டை மட்டும் பார்த்துட்டே போகலாம். நேரம் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த பாருங்க, காலையில் வந்து விற்பனை வாய்ப்பு கொடுத்துருக்கு, வந்து மூவிங் ஆவரேஜ்லேயே நிறுத்திடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து இங்கே ஒரு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து சிறிதளவு நட்டத்தோட வந்திருக்கு. இது வந்து வாங்கியிருக்கு பாருங்க. இது வந்து சரியான சேல்ஸ். இதில் போனது எல்லாமே இதில் சேர்த்து பல மடங்காக எடுத்துருச்சு. இந்த இடத்துல விற்று இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு பிஎன்பி பேங்க். அதுக்கு அடுத்து ஐடிஎஃப்சி வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 51 ரூபாய் லாபம் வந்திருக்கு. ஐடிஎஃப்சியோட சார்ட்டை பார்க்கலாம். இந்த பாருங்க, ஐடிஎஃப்சியில் காலையில் வந்து என்ன இருக்கு, ஒரு 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 விற்பனைக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அது வந்து மூவிங் ஆவரேஜில் வெளியில் வந்துடுச்சு சிறிதளவு இழப்போட. மாலை நேரத்தில் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து இறங்கி செம அடி அடிச்சிருக்கான் பாருங்க, அடித்து தூக்கி எறிஞ்சிருக்கான். இது வந்து சரியான இது. ஸோ இது மற்ற எல்லாமே வந்து எல்லா இதுக்கும் பார்க்குற மாதிரி தான். இங்கே நிறையா சார்ட் இருக்கிறதுனால இது வந்து இதோட சார்ட்டுகளை மட்டும் வேகமாக பார்த்துட்டே போகலாம். ஐடிஎஃப்சி கேன் பேங்கோட சார்ட்டை பார்க்கலாம். கேன் பேங்க் வந்து 50 ரூபாய் லாபம் எடுத்திருக்கு. கேன் பேங்க்ல வந்துருங்க, இந்த பாருங்க, இது வந்து ப்ராஃபிட்லேயே வந்து இது காலையில் இதாகிருக்கு. இந்த இடத்துல வந்து பை வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்து வெளியில் வந்திருக்கான். இந்த இடத்துல வந்திருக்கான். அதுக்கு பிறகு மூணாவது விற்பனை வாய்ப்பு செம தூக்கிட்டு போய் நல்ல லாபம் ஈட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஏயு பேங்க் பார்க்கலாம். ஏயு பேங்க் வந்து 29 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஏயு பேங்கோட சார்ட்டை பாருங்கள். இது வந்து காலையில் வந்து மூவிங் ஆவரேஜ் இது இந்த இடத்துல வந்து விற்பனை வாய்ப்பு வந்துட்டு சிறிதளவு நட்டத்தோட வெளியில் வந்துடுச்சு. அது மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாங்குற வாய்ப்பு வந்து காஸ்ட் டு காஸ்ட்டு வந்து என்ன விலைக்கு வாங்கினோமோ அந்த விலைக்கே வெளியில் வந்துடுச்சு. இப்போ வந்து 3 இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல இறக்கம் இறங்கி இங்கே முடிஞ்சிருக்கு. இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நிஃப்டி வந்து ஒரே நேரத்தில் இறங்கும், ஒரே நேரத்தில் ஏறும். அது வந்து நல்லாவே தெரியுது. டாடா ஸ்டீல் பாருங்க, டாடா ஸ்டீல் வந்து லாபம் குறைவு தான், 7 ரூபா தான் வந்து லாபம். இதோட சார்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த இடத்துல காலையில எல்லாம் எந்த இடத்துலையுமே இது வாய்ப்பே கொடுக்கல பாருங்க. கொடுக்கலன்னாக்கா என்ன அர்த்தம்னா, கேண்டில் வந்து ஸ்ட்ரென்த்தா இல்லை, மூவிங் ஆவரேஜுக்குள்ள வந்து பக்கத்தில் இல்லை, நிஃப்டியோட வந்து சேர்ந்து ஒத்திசைவோட இது ட்ரேட் ஆகலைன்னு அர்த்தம். எப்போ ஒத்திசைவோட ட்ரேட் ஆகிருக்குனாக்கா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கு, நல்ல என்ட்ரி கொடுத்து நல்ல லாபத்தை எடுத்திருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம நேரம் முடிஞ்சிடுச்சுங்கிறதுனால வெளியில் வந்திருப்போம், இந்த இடத்துல லாபத்தை எடுத்துகிட்டு வந்திருப்போம். இந்த 3:15க்கெல்லாம் நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கிறது கிடையாது. அதை வந்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு எல்லாமே 2:50க்கு எல்லாமே முடிச்சிடறோம். டாடா ஸ்டீலுக்கு அடுத்து ஜேடபிள்யூஎஸ் ஸ்டீலும் பார்க்குறோம். ஜேடபிள்யூஎஸ் ஸ்டீல் வந்து 12 ரூபா லாபம் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே காலையில் வந்து காலையில் எந்த ட்ரேடுமே எடுக்கல. இந்த பாருங்கள், இந்த வந்து சைட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், பக்கவாட்டிலேயே மூவ் ஆகிட்டு இருக்கிறதுல நம்ம ட்ரேடிங் எடுக்க மாட்டோம். எந்த இடத்துல வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுதோ, மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கோ அப்படி இருக்கணும், நிஃப்டியோட ஒத்திசைந்து இருக்கணும். அப்புறம் வந்து சேஞ்ச் பர்சன்டேஜ், இந்த கேண்டிலோட சேஞ்ச் பர்சன்டேஜ் எப்படி எத்தனை சதவீதம் இறங்கியிருக்குங்கிறதையும் பார்க்கணும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல இறங்கி இந்த இடத்துல வந்து புக் பண்ணியிருக்கு. கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டே போகலாம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்துட்டோம். ஹிண்டால்கோ வந்து 8 ரூபாய் லாபம் ஈட்டிருக்கு. ஹிண்டால்கோவோட சார்ட்டை பார்த்தோம்னா சில வாய்ப்புகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சிறிதளவு இழப்பில் வெளியில் வரும். அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. பொதுவாக வந்து இந்த இதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு தான், உங்களுடைய அறிவை மேம்படுத்திக்கிறது தான். நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிட்ட நீங்கள் வந்து வாய்ப்பு கேட்டு இது பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலில் கொடுத்து இது வந்து சிறிதளவு நட்டத்தோட வெளியில் வந்துடுச்சு. இதுவும் வந்து சிறிதளவு நட்டத்தோட வெளியில் வந்துடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நல்லாவே லாபம் ஈட்டிட்டு இருக்கு. அதில் எல்லாம் சேர்த்து 3 மடங்காக எடுத்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தகவல் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஹிண்டால்கோ பார்த்தோம், வந்து எட்டர்னல் பார்த்தோம். இப்போ இதில் எல்லாம் வந்து எட்டர்னல் வந்து என்ன செக்டாரில் வருது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இதில் வந்து எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள், காலையில் ஒரு செல் கொடுத்துருக்கான், விற்பனை வாய்ப்பு வந்திருக்கு. அது வந்து சிறிதளவு இழப்போட வெளியில் வந்துடுச்சு.
இப்போ அதுக்கும் பிறகு பாருங்க 10:35க்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கு பாருங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல ஏறிக்கிட்டே போயிருக்கு. ஏறிக்கிட்டே போயிருக்கு, ஏறிக்கிட்டே போயிருக்கு. இங்க இந்த இடத்துலலாம் வந்து வந்து மூவிங் ஆவரேஜ டச் பண்ணியிருக்கு. அதனால வந்து நல்ல லாபமே ஈட்டியிருக்கான். அப்புறம் வந்து இந்த பாருங்க, இந்த இடத்துலயும் ஒரு வாய்ப்பு குடுத்துட்டு மூவிங் ஆவரேஜ்ல தொட்டு சிறிதளவு இழப்போட வெளியில வந்திருக்கு. அப்புறம் இந்த பாருங்க கரெக்ட்டா வந்து 9 13:45 அதாவது 1 மணி 45க்கு இந்த இடத்துல வாய்ப்பு குடுத்து நல்லாவே லாபம் ஈட்டியிருக்கு. இந்த கருவி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த இந்த விற்பனை வாய்ப்புகள் வர்றத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வந்து எப்ப இது அது ஒரு சிறிதளவு அலர்ட் மெசேஜும் குடுக்கும். குடுத்த உடனே நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். உங்க அக்கவுண்ட்ல போய் நீங்க வாங்கிக்கலாம். அதே மாரி அ வெளியில வரும்போதும் ஒரு 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 சத்தம் குடுக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆயிருக்கும். அப்ப நீங்க போய் புக் பண்ணிறலாம். இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ் பார்ப்போம். பஜாஜ் ஃபின்சர்வ் ரூ. 22 லாபம். இந்த பாருங்க காலையில எல்லாம் எதுவுமே எடுக்கல. இதெல்லாம் சைட்வேஸ்ல இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகல. அதனால இந்த இடத்த பத்தி கண்டுக்கவே இல்ல. பெரிய கேண்டிலும் வரல. அதனால இந்த இடத்த பத்தி கண்டுக்கவே இல்ல. சாயந்திரம் பாருங்க இந்த இடத்துல வந்து மத்தியானத்துக்கு மேல இறங்கி சிக்னல் குடுத்துருக்கு. இது நேரா போய் இந்த இடத்துல வந்து ஹிட் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? பஜாஜ் ஃபின்சர்வ். அப்புறம் வந்து அதானி போர்ட்ஸ் பார்க்கலாம். அதானி போர்ட்ஸ் வந்து ரூ. 37 லாபம் ஈட்டியிருக்கு. காலையிலேருந்து எந்த ட்ரேடுமே எடுக்கல. மாலையில வந்து இந்தா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து என்ட்ரி குடுத்து, அப்படியே செம்ம லாபம் ஈட்டியிருக்கு பாருங்க. வேகமா பார்த்துட்டே போலாம். இன்னும் 2 பக்கம் இருக்கு. ஓகேயா? இப்ப பாருங்க அதானி பவர், அதானி போர்ட்ஸும் எடுத்திருக்கான், அதானி பவரும் எடுத்திருக்கான். அதானி பவர் வந்து ரூ. 43 எடுத்திருக்கு. இத பார்ப்போம். காலையில எல்லாம் சிறிது பை குடுத்தாலும், இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ தொட்டு அது வந்து வெளியில வந்துருச்சு. இந்த பாருங்க இந்த பை கொஞ்சம் ஓரளவுக்கு காஸ்ட் டூ காஸ்ட் வந்து வாங்குன விலைக்கே வித்திருக்கு. இந்த பாருங்க இது எல்லாமே நல்ல லாபம் ஈட்டியிருக்கு பாருங்க. அதானி பவர். அதுக்கு வந்து பவர் கிரிட். பவர் இண்டஸ்ட்ரி எல்லாமே இந்த நேரத்துல வந்து இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, பவர்னா என்ன? சக்தி இது எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் அதெல்லாமே வந்து நல்லாவே ஏறியிருக்கு. இந்த பாருங்க இது எல்லாமே காலையிலலாம் எடுக்கல. கீழ வந்து செல் பண்ணி வித்திருக்காங்க. வித்து வாங்கியிருக்கு. பவர் கிரிட், என்டிபிசியும் வந்து பவர் தொழில்ல தான் வரும். காலையில பாருங்க, இது வந்து எத்தன மணிக்கு? 10 மணிக்கு விற்பனை குடுத்துட்டு, உடனடியா வந்து வாங்குன விலைக்கே வித்துட்டு வெளியில வந்துடுச்சு. ஏன்னா, இது வந்து மூவிங் ஆவரேஜ தொட்டுடுச்சு. மூவிங் ஆவரேஜ தொட்டோனே இது வலிமை இழந்துடுச்சுன்னு அர்த்தம். விற்பனை வலிமை இழந்துடுச்சு. வாங்குற வலிமை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பார்ப்போம். இந்த பாருங்க இதுவும் வந்து வித்துட்டு திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து வெளியில வந்துருச்சு. என்டிபிசி. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் பாருங்க. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் வந்து ரூ. 30 லாபம் ஈட்டியிருக்கு. காலையில வந்து ஒரு செல் பண்ணி சிறிதளவு இழப்போட வெளியில வந்துருச்சு. மாலையில பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க 1.50க்கு எடுத்து நல்லாவே லாபம் ஈட்டியிருக்கு. என்பிசிசியும் வந்து எனர்ஜி இண்டஸ்ட்ரி தான் நெனைக்கிறேன். எரிபொருள் இண்டஸ்ட்ரி தான் நெனைக்கிறேன். அதுவும் வந்து இது ரூ. 43 லாபம் ஈட்டியிருக்கு. இது வந்து 20 குவான்டிட்டி வாங்கியிருக்கு பாருங்க. அது ஏன்னாக்கா அதோட விலை வெறும் ரூ. 96 தான். நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரூ. 5000 இருக்கு. அத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி அதிகமாவே வாங்கியிருக்கு. இப்ப என்பிசிசிய போய் பார்க்கலாம். என்பிசிசி பாருங்க இந்த இடத்துல வந்து விற்பனை பண்ணி வந்து காஸ்ட் டூ காஸ்ட்டா வெளியில வந்திருக்கான். இந்த இடத்துல வாங்கியிருக்கான் பாருங்க. வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து வெளியில வந்துருச்சு. வந்து அது ஒரு சிறிதளவு நட்டத்தோட வெளியில வந்துருச்சு. இந்த பாருங்க அதுக்கு பிறகு இந்த இடத்துல எடுத்து நெறையவே லாபம் ஈட்டியிருக்கு. காசு கொட்டும் பாருங்க இதுல. அப்புறம் வந்து விபிஎல் வந்து எந்த துறையை சேர்ந்ததுன்னு தெரியல. அவனும் எவ்வளவு ரூ. 12 லாபம் ஈட்டியிருக்கு. பாருங்க காலையில ஒரே ஒரு செய்தி எடுத்து சிறிதளவு நட்டத்தோட இழப்போட வெளியில வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நல்ல லாபம். இது மாரி தாங்க நம்ம எல்லா ஸ்டாக்குமே, எல்லா பங்குகளுமே வந்து நட்டமாகும்போது சிறிதளவு நட்டத்தோட வெளியில வந்துரும். லாபம் வரும்போது எடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து கீழ இறங்குனா, இறங்கிக்கிட்டே இருக்க வரைக்கும் வந்து அது லாபத்த ஈட்டிக்கிட்டே இருக்கும். ஏறும்போதும் அதே மாரி லாபத்த ஈட்டிக்கிட்டே இருக்கும். அது மாரி நெறையவே பார்த்துட்டோம். அது மாரி டாபர் இருக்கு, மதர்சன் இருக்கு, பேங்க் ஆஃப் பரோடா இருக்கு, டிஎம்விசி இருக்கு. நெறையாவே இருக்குங்க. அது மாரி பார்த்துட்டே போலாம். இப்ப வந்து கடைசியா ஒரு பக்கத்த மட்டும் பார்க்கலாம்.
2 மணிக்கு என்னென்னலாம் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் இருக்கு பாருங்க. ஆக்சிஸ் பேங்க் நேத்து இந்த இடத்துல எல்லாம் வந்து சிறிது க எடுத்த க எடுத்த இழப்பு இல்லாம வெளியில வந்திருக்கு. இதுவும் இழப்பு இல்லாம வெளியில வந்திருக்கு. இதுல வந்து பை குடுத்துருக்கான், வாங்கியிருக்கான். வாங்குனது வந்து சிறிதளவு இழப்புல வெளியில வந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த இடத்துல நல்ல லாபம். இது வந்து இப்ப காலையில சிறிதளவு இழப்பை எல்லாம் சேர்த்து லாபத்தோட வெளியில வந்திருக்கு ஆக்சிஸ் பேங்க். அப்புறம் அசோக் லைலாண்ட் பாருங்க, ரூ. 47 நெறைய பேர் லாபம் எடுத்திருக்கான். அசோக் லைலாண்ட் எங்க போயிருக்கான்னு போய் பார்க்கலாம். அசோக் லைலாண்டு காலையில வந்து ஒரு விற்பனை வாய்ப்பு வந்திருக்கு. வந்துட்டு சிறிதளவு இழப்போட வெளியில வந்துருச்சு. அதே மாரி ஒரு வாங்குற வாய்ப்பு வந்திருக்கு. அதுவும் சிறிதளவு இழப்போட வெளியில வந்துருச்சு. அ சிறிதளவு. அப்புறம் பாருங்க, மாலை நேரத்தில ஒரு இது செல் வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு நேரா இறங்கியிருக்கான். செம லாபம் இது. அசோக் லைலாண்ட். ஆனா இந்த செல் எல்லாமே நம்ம எடுக்கல. இது பையும் நம்ம எடுக்கல. இத மட்டும் தான் எடுத்திருக்கான். இத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து சில இ இ இந்த அந்த அங்க அந்த அங்க வந்து சார்ட்ல சில இண்டிகேட்டர்ஸ் குடுக்கும். ஆனா வந்து வாங்குறதுக்கு இன்னும் சில ஆ சில இது இது வடிகட்டுறோம் நம்ம. இப்ப வந்து பாருங்க, இது ஃபெடரல் பேங்க் -4 இழப்போட வெளியில வந்திருக்கு. இத போய் பார்ப்போம். என்ன இழப்பு? எங்க இழப்பாயிருக்குன்னு. இந்த இருக்கு பாருங்க. இது இழப்பு இது இது வந்து வித்திருக்கோம். வித்து நல்லாவே இறங்கியிருக்கு. ஆனா வந்து உடனடியா மூவிங் ஆவரேஜ்ல ஏறுன உடனே, இதனால வந்து சிறிதளவு இழப்புல வெளியில வந்திருக்கு. பொதுவா மூவிங் ஆவரேஜ் ஏறுனா, இப்படி இறங்குனுச்சுன்னா, இந்த இடத்துலயே தொட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா, மூவிங் ஆவரேஜும் கீழ இறங்கி வந்துரும். இந்த நேரத்துல வந்துச்சுன்னா, நமக்கு லாபம் ஆயிரும். சில டைம் உடனடியா இறங்கி இருந்தாலுமே, உடனடியா மேல ஏறுனுச்சுன்னா, சிறிதளவு இழப்போட வெளியில வருவோம். அல்லது சிறிதளவு லாபத்தோட வெளியில வருவோம். ஃபெடரல் பேங்க் பார்த்துட்டோம். இப்போ ஏசியன் பெயிண்ட் பார்ப்போம். பொதுவா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேங்கிங் தொழிலும், சக்தி இது எரிபொருள் தொழிலும் தான் இப்போ. அதில வந்து ஏசியன் பெயிண்ட்டும் வந்திருக்கு. இதுக்கு காரணம் இருக்கலாம். ஏசியன் பெயிண்ட்லயும் வந்து அந்த எரிபொருள் சம்மந்தமான பெட்ரோல், டீசல் சம்மந்தமான பொருட்கள் இருக்கிறதுனால, அதுவும் வந்து இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏசியன் பெயிண்ட்ட போய் பார்க்கலாம். ரூ. 24 லாபம் எடுத்திருக்கு. ஏசியன் பெயிண்ட். இப்ப ஏசியன் பெயிண்ட் பாருங்க, இந்த இடத்துல வந்து வித்து, இந்த இடத்துல வந்து வாங்கியிருக்கான். லாபம் ஈட்டியிருக்கு. காலையில வந்து ஒரு செல் இருந்து, இது வந்து அ வாங்குன விலைக்கே வித்து, லாபமும் இல்லாம, நட்டமும் இல்லாம வெளியில வந்திருக்கு. ஏசியன் பெயிண்ட் பார்த்தோம். அதானி என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் நெனைக்கிறேன் இது. இது வந்து எவ்வளோ லாபம் ஈட்டியிருக்குனாக்கா, ரூ. 25 லாபம் ஈட்டியிருக்கு. அத போய் பார்க்கலாம். அதானி என்டர்பிரைஸ். பொதுவாவே அதானி இது வந்து எப்போதுமே வந்து வாய்ப்ப குடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல வாங்கியிருக்கான் பாருங்க. வாங்கி நல்லாவே ஏறியிருக்கு. இருந்தாலும் உடனடி இறக்கத்தினால, நமக்கு வந்து நட்டம் இல்லாம, அதே விலைக்கு இழப்பு இல்லாம, அதே சிறிதளவு லாபத்தோட வெளியில வந்திருக்கு. இருந்தாலும் இந்த இதெல்லாம் நம்ம எடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து நிஃப்டியோட எந்த அளவுக்கு இது ஒத்திசைந்து ஏறுதோ, அத மட்டும் தான் நம்ம அங்க எடுத்திருக்கோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல இறங்கி, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வாங்கி வித்திருக்கோம். அதானி என்டர்பிரைஸ். இப்போ வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நேத்து எவ்வளோ எடுத்திருக்கு? ரூ. 8 லாபம் ஈட்டியிருக்கு. இந்த பாருங்க, நேத்து வந்து இந்த இடத்துல வித்திருக்கோம். வித்து வந்து அதே விலைக்கு இழப்பு இல்லாம வெளியில வந்திருக்கோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல வித்திருக்கோம். நெறைய லாபம் ஈட்டியிருக்கு. அப்ப எல்ஐசிய பார்ப்போம். எல்ஐசி வந்து ரூ. 20 லாபம் ஈட்டியிருக்கு. எல்ஐசி போய் பார்க்கலாம். எல்ஐசி காலையில வந்து ஒரு அ விற்பனை குடுத்து உடனடியா மேலே ஏறுனதுனால, இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ தொட்டோனே வெளியில வந்துருவோம். நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ தொட்டோனே வெளியில வந்துருவோம். அந்த கேண்டில் வந்து மேல குளோஸ் ஆகுது, அதுக்கெல்லாம் வந்து இது கிடையாது. நல்ல நல்ல மொமெண்டம்ல, நல்ல வந்து ஒரு இதுல போயிட்டுருக்கோம். அப்படியே போனா தான் தொடருவோம். மாறுனுச்சுனாக்கா உடனே வெளியில வந்துர வேண்டியது தான். இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து சேல் பண்ணி நல்லாவே லாபம் ஈட்டியிருக்கு. இதுல வந்து ரூ. 20 லாபம் ஈட்டியிருக்கு. ஒரு ஒரு ஸ்டாக்குக்கு இது. எல்ஐசி 4 ஸ்டாக்குக்கு. இதோட விலை வந்து ரூ. 400 இருக்கிறதுனால, நம்ம இது எல்லாமே வந்து ரூ. 2000க்கு கீழ இருந்துச்சுனாக்கா 3, 4 ஸ்டாக் வாங்குவோம். ரூ. 2000க்கு மேல இருந்துச்சுன்னா 1 ஸ்டாக் வாங்குவோம். இது வந்து 1 லாட் சைஸுக்கு. இது நம்ம வந்து நமக்கு எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு எவ்வளவு பணம் போடுறோமோ, அதுக்கு தகுந்த மாரி இந்த லாட் சைஸ் தானாவே ஏறிக்கும் இறங்கிக்கும். அப்போ பஜாஜ் ஃபினான்ஸ பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ்ல இந்த காலையில எந்த இதுவுமே எடுக்கல பாருங்க.
மாலையில வந்து எடுத்து லாபம் ஈட்டியிருக்கு. கோத்ரெஜ் சிபின்னா என்னன்னு தெரியல. கோத்ரெஜ் சிபின்னா கோத்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். இதில ரூ. 17 லாபம் ஈட்டியிருக்கு. இத கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்ன சார்ட்ன்னு சொல்லிட்டு. இதில பாருங்க காலையில வந்து ஒரு ஒரு இது விற்பனை வாய்ப்பு வந்திருக்கு. அதே விலைக்கு நட்டம் இல்லாம வெளியில வந்துருச்சு. இது ஒரு வாங்குற வாய்ப்பும் வந்தது. அதுவும் நட்டம் இல்லாம வெளியில அது வந்து சிறிதளவு நட்டத்தோட வந்திருக்கு. அதுக்கும் பிறகு பாருங்க ஒரு விற்பனை வாய்ப்பு வந்திருக்கு. நல்லாவே இறங்கி பெரிய லாபத்தை ஈட்டி குடுத்துருக்கு. கடைசியா பார்ப்போம் ஆர்விஎன்எல். ஆர்விஎன்எல்னா எந்த ஸ்டாக்ன்னு தெரியல. அடிக்கடி நம்ம இதில வந்து இத பத்தி பார்ப்போம். இது வந்து ரூ. 18 லாபம் ஈட்டியிருக்கு. இது காலையில வந்து சிறிதளவு நட்ட இழப்போட வெளியில வந்திருக்கும். அதே மாரி வாங்குறது ஒண்ணு வந்திருக்கு. அதுவும் சிறிதளவு இழப்போட வெளியில வந்திருக்கும். இன்னொரு விற்பனை வாய்ப்பு வந்து சிறிதளவு அப்படியே ஆடிக்கிட்டே போயி, அதுவும் வந்து சிறிதளவு இழப்போட வந்திருக்கும். இந்த 3 வந்து சிறிதளவு இழப்பு. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம எடுக்கவே இல்ல. ஆனா இது மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது வந்து சார்ட்ல காட்டுற சிக்னல்ஸு. ஆனா உண்மையா வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அ வந்து இது பண்றோம். இந்த பாருங்க இது இறங்கியிருக்கு பாருங்க. இறங்கி வந்து நல்லாவே லாபம் ஈட்டியிருக்கோம். இது மாரி நெறைய வந்து பங்குகள் நெறைய நமக்கு வந்து லாபத்தை ஈட்டியிருக்கு இந்த கருவியில. நேத்துக்கு நாளும் கிட்டத்தட்ட வந்து வெறும் ரூ. 5000 இதுக்கு ரூ. 300 கிட்ட லாபம் ஈட்டியிருக்கு. அதுக்கு வந்து உண்மையாவே என்னோட அக்கவுண்ட்ல எவ்வளோ லாபம் வந்திருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு நேத்துடைய காணொளியில காமிச்சேன். இன்னைக்கும் வந்து நம்ம இத நல்லாவே வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு நெறைய பயனுள்ளதாவும் இருந்திருக்கும். உங்களுக்கு நெறைய வந்து அறிவையும், இதையும் குடுத்துருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கு நம்ம காணொளிக்கு வந்து நம்ம வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களோட கருத்த தவறாம சொல்லுங்க. உங்க கருத்த நல்லாவே வரவேற்கிறோம். நன்றி. வணக்கம்.